இந்த பாரதிய ஜனதா கட்சியை பாலியல் ஜல்சா பார்ட்டி அப்படின்னு சொல்லி நம்ம மக்கள்லாம் ஃபன்னா கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அது ஃபன்னு கிடையாது, உண்மைதான். அவங்க பாலியல் ஜல்சா பார்ட்டியே தான். ஏன்னா இந்த நடந்து போறாருல வெள்ளையஞ்சொலைமா உத்தமர், இவர் கர்நாடகால ஹசன் தொகுதியோட பிஜேபி எம்பி. அதே தொகுதியில இப்ப எலெக்ஷன்லயும் போட்டிடுறாப்ல. மேட்ரு என்னன்னா மேட்ரு தான் மேட்ரு. இவர் வீட்டுல வேலை பார்த்த பொண்ணுங்க, நிறைய பெண் அதிகாரிகள், அப்புறம் இவங்க கட்சியிலே உள்ள பெண் உறுப்பினர்கள், இந்த மாதிரி பல பேர் கூட ஜல்சா பண்ணி அதை வீடியோவும் எடுத்து வச்சிருந்திருக்காப்ல. அந்த வீடியோ லீக் ஆயிருக்கு. 1-2 வீடியோ கிடையாது, கிட்டத்தட்ட 3000 வீடியோ லீக் ஆயிருக்கு. அப்ப எத்தனை பேரை வேலையை பார்த்திருக்கான் பாத்துக்கோங்க. அந்த வீடியோ கர்நாடகா எலெக்ஷன் 26ஆம் தேதிக்கு முன்னாடி லீக் ஆயிருக்கு. லீக் ஆன உடனே என்ன செய்யறதுன்னு தெரியாம போலி பாஸ்போர்ட்ல தலைவன் நாட்டை விட்டு எஸ்கேப் ஆயிட்டான். அந்த வீடியோல இந்த ஆள் பேரை சொன்னா அது கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பஜ்வால் ரேவண்ணா. நம்ம இந்தியாவோட முன்னாள் பிரதமர் தேவகவுடாவோட பேர். அவர் எப்ப பிரதமரா இருந்தாருலாம் என்ன கேட்க கூடாது, ஒரு வருஷம் 90ஸ்ல பிரதமரா இருந்தாப்ல. இந்த பஜ்வால் ரேவண்ணா அவரோட வீட்டையே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி யூஸ் பண்ணி பல பெண்களோட வாழ்க்கையில சூறையாடி இருக்காப்ல. வீடியோவே லீக் ஆயிருச்சு. இனிமே என்ன இருக்கு அப்படின்றதுனால பல பெண்கள் டைரக்டாவே கம்ப்ளைண்டும் பண்ணிட்டு இவரை அரெஸ்ட் பண்ணி என்னதான் பண்ண போறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம்.